ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் தான் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். அது வந்து பொட்டேட்டோ வச்சு தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பொட்டேட்டோவை கொஞ்சமாக பீல் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு இல்லை 5 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க மேக்ஸிமம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு அப்புறமா சொல்கிறேன். அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து கேரட்டும் பீன்ஸும் வாஷ் பண்ணிவிட்டு கேரட் வந்து பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம், பீன்ஸும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பொட்டேட்டோ பீல் பண்ணதுலாம் வந்து ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேரட் பீல் பண்ணுறதோ அதிலே போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மரத்துக்கு போடலாம், அதுக்கு வந்து அது உணவாக போகும். ஸோ அதனால நம்ம இப்போ பண்ணலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த மேல் பார்ட் வந்து நம்மளுக்கு வேணாம். ஸோ இது தனியாக கட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கீழேயும் இது வேணாம், இது ரெண்டுலேயும் மேலும் கீழேயும் வேணாம். ஸோ மற்றது எல்லாமே நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு ஆனியனும் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கு வச்சுக்கோங்க. இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் என் மைண்டில் அந்த ஒரு ஐடியாவில் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் இது வந்து சும்மா டேஸ்ட்டுக்கு தான் வச்சுருக்கேன். நீங்கள் கேட்கலாம் ஏன் 2 இருக்குன்னு. சும்மா டேஸ்ட்டுக்கு தான் இது. நான் ஏன் ஆனியன் இவ்வளோ பெருசாக கட் பண்ணியிருக்கேன்னா, நான் பீட்டரில் போட்டு பீட் பண்ண போகிறேன் இது எல்லாமே. ஸோ அதனால தான் கேரட்டும் இவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம பீட்டரில் போட்டு பீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த பீட் பண்ணி வச்சதும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சீஸ் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்யூப்ஸாக
ஆரிகானோ வேணும்னா போட்டுக்கோங்க, கொஞ்சம் போட்டுக்கோங்க. வித்து தேடி நீங்கள் வந்து அந்த மரத்துக்கு போடுற இதுவும் சேர்த்துக்காதீங்க, இது வந்து வேஸ்ட்டில் போடுங்க. இதுதான் நம்ம மெயினு. ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த நடுவில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கியூப் இதில் வச்சுருங்க. உங்களுக்கு பால் வந்து பர்ஃபெக்டாக வர மாட்டேங்குது, அப்படி வரலனா கூட பரவாயில்ல, ஆனால் பார்க்க கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கணும். அட்லீஸ்ட் இந்த ஷேப்பில் வச்சுருக்கணும். ஸோ இது இப்படி வச்சுக்கலாம். கொஞ்சம் நிறையவே உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, அது சீஸ் இந்த க்யூப் இருக்குன்னா அது கொஞ்சம் உள்ளே போகணும், அதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சீஸ் பால் மாதிரி தான். இது வந்து நம்ம இன்னும் முடிக்கல, இன்னும் பண்ணலாம். நீங்களும் இது வந்து சில்ட்ரன்ஸ் டேக்காக நான் ஸ்பெஷலாக செய்கிறேன். நீங்களும் உங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், அவங்க ஹாப்பி ஆவாங்க. நான் இதில் ஏன் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறேன்னா, வெறும் சீஸும் உருளைக்கிழங்கும் சேர்ந்தால் வந்து நம்மளுக்கு ஹெல்த்தி கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ மாவு கொஞ்சோண்டு ஆகிடும். இது நிறைய இருக்குன்னா நான் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாதிரி நீங்களும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நான் செஞ்சு முடிச்சுட்டேன். இந்த மாதிரி இது வந்து நிறைய மிக்ஸ் பண்ணது, மிக்ஸ் அவ்வளோவா பண்ணாதது, அப்படி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இது எக்ஸ்ட்ரா இருக்கிற சீஸில் நம்மளுக்கு ஃபோட்டோ எடுக்கிற யூஸ் ஆகும், அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரும் இது ராகின்னு நினைக்கிறேன்னு தெரில, இப்படி தான் இருக்கும் பார்க்கலாம். இதையும் எடுத்துக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி வரும். இப்போ இது மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு இதை எடுத்து இதில் பிசைஞ்சிக்கணும். இப்படி தான் நினைக்கிறேன். இதை வச்சுக்கா. இதையே அப்படியே பண்ணிக்கா. உப்பு போட மறந்துட்டோம். ஸோ நீங்கள் மறக்காமல் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு இதை தொட்டுட்டு எண்ணெயில் போட்டுடணும். அப்படியே போண்டா மாதிரி இருக்கு. நம்மளோட சீஸ் பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி பார்த்துக்கலாமா? சூப்பராக இருக்கு பார்க்க. Thank you for watching. Bye.